ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும்போது கரெக்டாக வரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல சூடான தோசை கல்லில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு டைம் ஊற்றும் போதும் மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்ல கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.